காவேரி குடும்பம் எல்லாமே என்ன பண்ணுன்னு தெரியாம தவிச்சிட்டு இருக்கும்போது போலீஸ் வந்து இந்த மாதிரி நீங்கள் ஒன்று அவருக்கு பணம் கொடுங்க, அப்படி இல்லையா வீடை எழுதி கொடுத்துருங்கன்னு சொல்லிட்டு சொல்லிடுறாங்க. அதை கேட்டு காவேரி குடும்பம் பயங்கரமாக அதிர்ச்சி அடைகிறாங்க. உடனே அவங்க அம்மா கதறி அழறாங்க, அவங்க பாட்டி கீழே விழுந்துடுறாங்க, மயக்கடிச்சு எல்லாருமே அதிர்ச்சி அடைகிறாங்க. தண்ணி தெளித்து அவங்கள எழுப்புறாங்க. உடனே வந்து வேறு வழியே கிடையாது, இங்கேருந்து முதல் கிளம்புறதா உங்களுக்கு அப்படி நல்லது, அப்படி இல்லைன்னா அவ்வளோதான் அப்படின்ற போலீஸ் வந்து அவங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் சப்போர்ட் பண்ணுறாங்க. இதனால் வந்து பாட்டி அதுக்கப்புறம் நம்ம சாரதா எல்லோரும் பயப்படுறாங்க. சாரதாக்கு வந்து ஆறுதல் சொல்கிறாங்க. நம்ம வந்து காவேரி இங்கே பாருமா, எக்காரணம் கூட அந்த வீட்டை நான் விட்டு தர மாட்டேன், நீ கவலையே படாத. இப்போ வேணா வந்து அந்த பசுபதி ஜெயிச்சிருக்கலாம், ஆனால் கூடி சீக்கிரம் அவனுக்கு தர வேண்டிய இப்போ வந்து பணத்தை கொடுப்பேன்னு பார்ப்பான், ஆனால் கொடுக்கவே மாட்டேன். பணத்தையும் கொடுக்காம அந்த வீடை எப்படி நம்ம 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 வீடை வாங்குறது எனக்கு நல்லா தெரியும், அந்த வீடு நம்ம விட்டு போகாதுமா, நீ கவலைப்படாம வா அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போகிறாங்க. இங்கே வந்து நம்ம வந்து என்ன பண்ணுறாங்க, காவேரி அதுக்கப்புறம் எல்லாருமே வீட்டில் எல்லாருமே வந்து இதை நினச்சி ரொம்ப கவலைப்பட்டுட்டு புலம்பிட்டு இருக்காங்க. அந்த டைமில் கரெக்டாக யமுனாவும் அதுக்கப்புறம் நிவினும் அங்கே வராங்க. அவங்களும் ஆறுதலாக வந்து பேசிகிட்டு இருக்காங்க. இங்கே வந்து என்ன பண்ணுறாங்க, எல்லாருமே பேசிகிட்டு இருக்கும்போது கரெக்டாக விஜய் அங்கே வராரு. விஜயை பார்த்து பயங்கரமாக அதிர்ச்சி அடைகிறாங்க காவேரி. உடனே வந்து நிவினும் வந்து குமரனும் ஐயோ இவர் வேறு இங்கே வராரே, அத்தை என்ன பிரச்சனை பண்ண போகிறாங்களோ அப்படி சொல்லிட்டு யோசிச்சுட்டே இருக்காங்க. நில்லுங்க தம்பி, எதுக்கு நீங்கள் வரீங்க அப்படி சொல்லிட்டு கேட்குறாங்க. எப்பவும் போல் சாரதா, ஏன் அத்தை இப்படி பேசுகிறீங்க, எப்போவுமே இப்படி தான் பேசுவீங்களா, ஒரு நாள் கூட வந்து சாதாரணமாக பேச மாட்டிங்களா, இங்கே பாருங்கள் எனக்கு எல்லா விஷயத்தையும் நான் கேள்விப்பட்டேன், அந்த பசுபதி வேணும்னு உங்ககிட்ட பிரச்சனை பண்ணிகிட்ருக்கான், அந்த விஷயத்தையும் நான் கேள்விப்பட்டேன், நீங்கள் கவலையே படாதீங்க, கூடி சீக்கிரம் அந்த வீடு கண்டிப்பாக உங்கள் கைக்கு வந்து சேரும், அதுக்கு நான் பொறுப்பு. அந்த பசுபதி தற்காலிக பணம் ஜெயிச்சிருக்கலாம், ஆனால் நிரந்தரமாக ஜெயிக்கிறதுக்கு சான்ஸே கிடையாது, அவன் இதில் வந்து கண்டிப்பாக ஜெயிக்க முடியாது, ஏன்னா அந்த வீடு உங்களுது. அதே மாதிரி அவன் 10 லட்ச ரூபா தரணும்னு சொல்லியிருக்காலுமே, அதுவும் வந்து பொய்ன்னு நான் நிரூபிப்பேன், கூடிய சீக்கிரம் வந்து உங்கள் பிரச்சனையெல்லாம் கண்டிப்பாக நான் தீர்த்து வைப்பேன், அதனால் நீங்கள் கவலைப்படாமல் இருங்க, அந்த வீடு உங்களுக்கு தான், அது வந்து நான் வந்து சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆறுதலாக பேசிகிட்டே போகிறாரு. நிறுத்துங்க தம்பி அப்படின்றாங்க சாரதா. அதை கேட்டு அப்படியே அதிர்ச்சியாக பார்க்குறாரு. இங்கே பாருங்கள், நீங்கள் என்ன சொன்னாலும் சரி, அந்த வீடு எங்களுக்கு வருது வராமல் போகுது, அதை நாங்கள் பார்த்துக்குறோம், நீங்கள் இந்த பிரச்சனை தலையிடாமல் இருங்க ஏற்கனவே அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல வராங்க. உடனே வந்து என்ன சொல்ல வராங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பார்க்குறாங்க எல்லாருமே. தேவையில்லாத பேச்செல்லாம் எதுக்கு, முதல்ல இங்கேருந்து கிளம்புங்க அப்படின்றாங்க. அதை கேட்டுட்டு பயங்கரமாக அதிர்ச்சி அடைகிறாரு வந்து நிவின் வந்து ஏன் ஆண்டி இப்படி பேசிகிட்டு இருக்கீங்க, அவர் என்ன சொல்லிட்டாரு இப்படி பேசுகிறீங்க, நீங்கள் அமைதியாக இருங்க தம்பி, உங்களுக்கு தெரியாது, இங்கே பாருங்கள் எனக்கு நல்லாவே தெரியும், விஜய் வந்து நம்ம குடும்பத்துக்கும் சரி நம்மளுக்கும் சரி ஆறுதல் சொல்ல தானே வந்திருக்காரு, அவர் இப்படி பேசலாமா நீங்கள் அப்படி சொல்லி கேட்குறாங்க. அது வந்து தம்பி தப்புங்க, இதெல்லாம் ரொம்ப பெரிய தப்பு. ஆமாம் அத்தை, நீங்கள் பெரிய தப்பு பண்ணுறீங்க, பாவம் விஜய் இவ்வளோ தூரம் நம்மளுக்கு கஷ்டம் ஏற்பட்டிருக்கேன்னு சொல்லிட்டு நம்மளை தேடி ஆறுதல் சொல்ல வந்திருக்காரு, அவர்கிட்ட இப்படி நடந்துக்காதீங்க, உங்களை கெஞ்சி கேட்குறேன் அத்தை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து குமரனும் சொல்கிறாரு. அதை கேட்டுட்டு எல்லாம் அதிர்ச்சியாக அப்படியே பார்த்துட்டே இருக்காங்க. 2 பேருமே பேச ஆரம்பிக்கிறாங்க. நிவினும் குமரனும் இங்கே பாருங்க அத்தை, பாவம் விஜய் இப்போ தான் வந்திருக்காரு, விஜய் நீங்கள் உள்ளே வாங்க அப்படி சொன்னோன்னே தேங்க்ஸ் ப்ரோ அப்படின்றாங்க. சொல்லுங்கள் விஜய் அப்படின்னோன்னே, இங்கே பாருங்கள் நீங்கள் யாரும் பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது இந்த விஷயத்தில், ஏன்னா இந்த விஷயம் முழுக்க முழுக்க வேணும்னே வந்து பசுபதி உங்களை வெறுப்பேற்றதுக்காக பண்ணிகிட்ருக்கான். வெறுப்பேற்ற ஒரு விஷயத்தை பண்ணும்போது டென்ஷன் ஆகி ஏதாவது பண்ண போக அதை தான் அவனுக்கு சாதகமாக அமையுமே தவிர மற்றபடி இந்த கேஸில் ஒன்றுமே பண்ண முடியாதுன்னு லாயர் சொல்லிட்டாரு. நான் லாயர்கிட்ட ஃபுல் அண்ட் ஃபுல் கன்சல்ட் பண்ணிட்டு தான் வந்திருக்கேன். அதனால் இது வந்து முழுக்க முழுக்க சம்பாரிச்சது வந்து அவங்க அப்பா தான், அவங்க அப்பா சம்பாரித்த சொத்தை யாரும் வந்து எதுவுமே எடுக்க முடியாது. கடன் வாங்கியிருக்கேன், அந்த பத்திரத்தை காட்டினாலும் சரி, அவர் இல்லாத போது அந்த பத்திரத்துக்கு எந்த வேல்யூடும் கிடையாது. அப்படி வேலையே இருந்தாலும் அந்த கடனை திருப்பி கேட்க முடியுமே தவிர உங்கள் வீட்டை திருப்பி கேட்குறதுக்கோ உங்கள் வீட்டில் அவர் இருக்கிறதுக்கோ எந்த ரைட்ஸுமே கிடையாது. இல்லை அந்த போலீஸ் வந்து இந்த மாதிரி சொல்கிறாங்களே, போலீஸ் வந்து அவங்களுக்கு தான் சாதகமாக பேசுகிறாங்க, போலீஸ் எல்லாம் ஒன்றுமே பண்ண முடியாது, இந்த விஷயத்தில் போலீஸ் முதல்ல தலையிடவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு விஜய் வந்து சொல்கிறாரு. அதை கேட்டு எல்லாம் ஆச்சரியமாக பார்க்குறாங்க. நிஜமாவா விஜய் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு நம்ம வந்து குமரன். ஆமாண்ணே, விஜய் சொன்னது உண்மைதான், அதனால தான் நானும் சொல்ல வந்தேன், கண்டிப்பாக வந்து அந்த வீடை வந்து யாராலையும் உங்ககிட்ட பறிக்க முடியாது, தம்பி நீங்கள் சொல்கிறது நிஜமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க நம்ம வந்து சாரதா. ஆமாத்த, நிஜமாக தான் சொல்கிறேன், அந்த வீட்டை சட்டப்படி உங்களுக்கு தான் சொந்தம், அவர் நினச்சா எடுத்துலாம் போக முடியாது, எங்கள் வீடு எங்களுக்கே வந்துடும்ல அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி சொல்கிறாங்க. ஆமாம் பாட்டி உங்களுக்கே வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு விஜயும் சொல்கிறாரு. விஜய் இந்த மாதிரி ஆறுதலாக எல்லாக்கிட்டையும் வந்து பேசுறதை பார்த்துட்டு காவேரிக்கு சந்தோஷம் தாங்க முடியல. விஜய் நினச்சி ரொம்ப பெருமையாக அப்படியே பார்க்குறாங்க. விஜயை எனக்கு ஒரு பிரச்சனைனா வந்து நிற்கிறாரு, இவரை விட்டுட்டு நான் இப்படி இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க காவேரி.